சரி. 2011ஆம் ஆண்டு 4வது எஸ்ஸே வந்தது பாருங்க. ஒரு மென்பொருள் ஆக்கத்தின் நீர்வீழ்ச்சி மாதிரியத்தின் கட்டநிலைகளை இனங்கண்டு விவரிக்க. அங்க நீர்வீழ்ச்சி மாதிரியத்தில் கட்டநிலைகளை பிள்ளைகள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன இருக்கு? முதலாவது தேவைப்பாட்டு ஆய்வு இருக்கு. அதுக்கப்புறம் பிள்ளைகள் பயனிட தேவைகளை ஆஹ், அடையாளங்காண்ற செயற்பாடு இங்கே நடக்கக்கூடிய செயற்பாடு. ஒவ்வொரு கட்டத்துக்கு பிரீஃபாக போட்டிங்கன்னா சரி. இப்போ நீர்வீழ்ச்சி மாதிரியத்தின் கட்டங்கள் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். முதலாவது தேவைப்பாட்டு ஆய்வு இருக்கு. அதுக்கப்புறம் டிசைனிங் இருக்கு. அதுக்கப்புறம் பிள்ளைகள் அமல்படுத்தல் எனப்படுகின்ற நடைமுறைப்படுத்தல் இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷனை தொடர்ந்த பிள்ளைகள் டெஸ்டிங் இருக்கு. ப- டெஸ்டிங்கை தொடர்ந்த பிள்ளைகள் எங்களுக்கு முறைமையின் பராமரி பராமரித்தல் கட்டம் இருக்கு. அதை தொடர்ந்து எங்களுக்கு பிள்ளைகள் லாஸ்ட் இல்லையா? இது எங்களுக்கு ஓ நீர்வீழ்ச்சி மாதிரியத்தின் கட்டங்கள் நாங்கள் படிச்சிருக்கோம். அதை ப்ரீஃப் ஆகி விட்டீங்கன்னா சரி. பி பாட பாருங்க. ஒரு தொகுதியின் செயல் தேவைகளையும் செயலல்லா தேவைகளையும் விவரிக்க. ஒரு செல்லிட தொலைபேசியின் 2 செயல் தேவைகளையும் 3 செயலல்லா தேவைகளையும் இனங்காண்க. சொல்லுங்க பிள்ளைகள், செயல் தேவைன்னா என்ன? ஒரு முறைமையினால் பயனருக்கு நேரடியாக வழங்கப்படுகின்ற சேவைகள் அனைத்தும் செயல் தேவைகளாகும். செயலல்லா தேவைகள்டா ஒரு முறைமை கொண்டுள்ள இயல்புகள், பண்புகள், முறைமையினது வரையறைகள் எல்லாமே செயல் அல்லா தேவைகள் ஆகும். அப்ப ஸ்மார்ட் போனை பொறுத்த மட்டும் செயல் தேவைகள் என்ன இருக்கலாம்? அழைப்பை ஏற்படுத்தல், குறுஞ்செய்தி அனுப்புதல், வருமா இல்லையா? செயல் அல்லா தேவைகள் சொல்லுங்க. செயல் அல்லா தேவைகள் செல்லிட தொலைபேசியின் இணைய வேகம், வருமா இல்லையா? செல்லிட தொலைபேசியின் விலை, உத்தரவாத காலம், பேட்டரி லைஃப், இதெல்லாம் யாருக்குள்ள வரப்போது? செயல் அல்லா தேவைக்குள்ள வரப்போது. அலகு ஒருங்கிணைப்பு ஏற்புச் சோதனைகளின் நோக்கத்தை விவரிக்க. இந்த சோதனை செயல்முறைகள் ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பானவர்கள் யாவர்? அலகு சோதனை என்று சொன்ன என்ன பிள்ளைகள்? ஒரு மென்பொருளில் காணப்படுகின்ற ஒவ்வொரு தனித்தனி செய்தல் அலகுகளையும் பிழைகளை சரிபார்ப்பது, செக் பண்றது யூனிட் டெஸ்ட். இங்கு ஒவ்வொரு அலகுகளுக்கும் தனித்தனியாக உள்ளீடு வழங்கப்பட்டு குறித்த அலகினால் எதிர்பார்க்கப்படுகின்ற வெளியீடு கிடைக்குதா என சரிபார்க்கப்படும். இந்த சோதனையை மேற்கொள்கிற பிள்ளைகள் செய்நிரலாளர் அல்லது மென்பொருள் விடத்தியாளர் அல்லது குறித்த செய்நிரலாக்க மொழி தொடர்பான அறிவை கொண்டுள்ளவர். எஸ் நோ? ஓ சார். ஒருங்கிணைப்பு சோதனை பிள்ளைகள் பல அலகுகளுக்கு இடையில் காணப்படக்கூடிய தொடர்பை சரி பார்ப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற சோதனை இல்லையா? இதை மேற்கொள்வது செய்நிரலாளர் அல்லது முறைமை விடுத்தி அணியாளர் யாரும் செய்யலாம். தினங்களுக்கு ஏற்பு சோதனைண்டா ஒரு முறைமையை கொள்வனவு செய்யும் முதல் பயனரால் குறித்த முறைமையானது பயனரின் தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளதா என்பதை இனங்கண்டு கொள்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற சோதனையாகும். இந்த சோதனையை மேற்கொள்வார் யார் பிள்ளைகள்? யூசர், பயனாளர். டவுட் இருக்கோ? இல்ல சார். நீர் ஒரு புதிய செல்லிட தொலைபேசியை வாங்க திட்டமிட்டுள்ளீர் எனவும் அதன் செயற்பாட்டை சோதிக்க விரும்புகிறீர் எனவும் கொள்க. இந்த செயல்முறையில கருப்பு பெட்டி சோதனையை எங்கனும் பயன்படுத்தலாம் என விவரிக்க. பிள்ளைகள் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கை பொறுத்த மட்டும் நாங்கள் படிச்சிருக்க பிள்ளைகள் பிளாக் பாக்ஸ்ங்கிறது ஜஸ்ட் இன்புட். நாங்கள் முறைமைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறல, முறைமைக்கு இன்புட்டை கொடுத்து அதனால வர அவுட்புட்டை தான் பார்ப்போம் இல்லையா? இதான் எங்களுக்கு பிளாக் பாக்ஸ். அப்ப இங்க ஓ நாங்க சார். எப்படி பிளாக் பாக்ஸ் செய்யலாம்னு கேட்டா, நாங்கள் செல்லிட தொலைபேசி முறைமைக்கு அழைப்பை ஏற்படுத்தி பார்க்கலாம். செல்லிட தொலைபேசியில் சிறிது நேரம் பிள்ளைகள் நாங்கள் வலை மேலோடுதலை மேற்கொண்டு பார்க்கலாம். செல்லிட தொலைபேசியின் கேமரா ஆன் பண்ணி நாங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் இல்லையா? இதற்கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா சரி. இதோட எங்களுக்கு 2011ஆம் ஆண்டு எஸ்சி எங்களுக்கு முடியுது பிள்ளைகள். நெக்ஸ்ட் 2012ஆம் ஆண்டா. யாருக்கும் டவுட் இருந்தால் கேளுங்க. நாங்கள் எம்சிக்யூ பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்து தமிழில் பார்க்கணும். நான் நினைக்கிறேன் ஸ்ட்ரக்சர் நாங்கள் பார்க்கல நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு போல. ஸ்ட்ரக்சர் ஒருக்கா செக் பண்ண வேண்டாம் சரி அப்படிங்களா? ரைட். பாருங்க ஸ்ட்ரக்சர் வந்திருக்கான்னு சொல்லி. 2012ஆம் ஆண்டு. எஸ். ரெண்டாவது. ரெண்டாவதுல ஏ பார்ட். ரெண்டாவதுல ஏ பார்ட்டை பாருங்க. ஒரு முறைமைக்கு ஒரு தகுந்த வரைவிலக்கணத்தை தருக. நாங்கள் படிச்சிருக்கோம். யாதாயினும் ஒரு இலக்கை அடைந்து கொள்வதற்காக. முறைமைக்கு ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்காக தொழிற்படும்ங்கிறத சொல்லணும். யாதாயினும் ஒரு இலக்கை அடைந்து கொள்வதற்காக
பல கூறுகள் ஒன்றாக சேர்ந்து தொழிற்படுகின்ற போது அதனை நாம் முறைமை என அழைப்போம். எஸ் or no? ஆம் சார். ரைட். அடுத்து பாருங்க, மேலே ஏயில் தெரிவித்த வரைவிலக்கணத்தை பயன்படுத்தி செல்லிட தொலைபேசி ஒரு முறைமை என காட்டுக. இந்த முறைமையின் அடிப்படை கூறுகள் நாங்க எத்தனை படிச்சிருக்கோம்? முறைமை ஒன்றின் அடிப்படை கூறுகள் எத்தனை இருக்கு பிள்ளைகள்? 3. 3 இருக்கு. ஒன்று இன்புட் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு, அவுட்புட் இருக்கு. மேலே சொன்ன வரைவிலக்கணத்தை பயன்படுத்தி செல்லிட தொலைபேசி ஒரு முறைமை என காட்டுமா. இப்ப முறைமை என்ன நாங்க என்ன சொன்னோம்? ஜாதாயின முறை இலக்கை அடைந்து கொள்வதற்காக பல கூறுகள் சேர்ந்து இயங்கினா அதை முறைமை என்று சொன்னோம் இல்லையா? அப்ப நாங்க சொல்லலாம், நீங்க அதே மாதிரி டெபினிஷன் அப்படியே ஒரு செயற்பாடுக்கு நாங்க மாத்தலாம். எப்படி? உதாரணமாக, அழைப்பை ஏற்படுத்தல், குறுஞ்செய்தி அனுப்புதல், வலை மேலோடுதலை மேற்கொள்ளல், வேற லைக் நாங்க இப்ப புகைப்படங்களை எடுத்தல் போன்ற செயற்பாடுகளை அல்லது நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக செல்லிட தொலைபேசியானது பல வன்கூறு பகுதிகளை ஒன்று சேர்த்து தொழிற்படுகின்றது. ரைட், நாங்க சொல்லலாம் பிள்ளைகள், இங்கு செல்லிட தொலைபேசியின் தொடுதிரை, செல்லிட தொலைபேசினது ஒலிபெருக்கி, செல்லிட தொலைபேசினது மைக்ரோஃபோன், அதில் கேமரா, இப்படியான பல கூறுகளின் உதவியோட அந்த நோக்கினை அடைந்து கொள்வதற்காக செல்லிட தொலைபேசியானது இயங்குகிறது. கிளியர்? டவுட் இருக்கா? இல்ல சார். சி பார்ட். செல்லிட தொலைபேசி ஒரு முறைமை, ஒரு மூடிய முறைமையா அல்லது திறந்த முறைமையான குறிப்பிடுக. உமது விடையை நியாயப்படுத்துக. சொல்லுங்க பிள்ளைகள், ஸ்மார்ட் போன் வந்து ஓப்பன் சிஸ்டமா க்ளோஸ் சிஸ்டமா? ஸ்மார்ட் போன் வந்து ஓப்பன் சிஸ்டமா க்ளோஸ் சிஸ்டமா? ஓபன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம். வெரி குட். எப்படி சொல்றீங்க? இப்ப இன்புட்டை கொடுக்கறது யூசர், அவுட்புட் வரது யாரு பிள்ளைகள்? யூசருக்கு. அப்ப நாங்க சொல்லலாம், செல்லிட தொலைபேசி முறைமை ஒன்றின் செயற்பாட்டுக்கு தேவையான உள்ளீடுகள் வெளிச்சூழலிலிருந்தே பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. அதனை முறைவழிப்படுத்தி கிடைக்கும் வெளியீடுகளும் வெளிச்சூழலுக்கு வெளியிட. அனுப்பப்படுகின்றன. எனவே இது மூடிய திறந்த முறைமையாகும். டி பார்ட். செல்லிட தொலைபேசியின் பின்வரும் தேவைகள் தொழில் சார்ந்தனவா தொழில் சாராதனவா என குறிப்பிடுக. உமது விடைகளை நியாயப்படுத்துக. பயனர் ஒரு செல்லிட தொலைபேசியை பயன்படுத்தி ஒரு அழைப்பை செய்யத்தக்கதாக இருக்கும். இது தொழில் சார்ந்த தேவை. காரணம் எப்படி போடலாம்? செல்லிட தொலைபேசியினால் நேரடியாக பயனருக்கு வழங்கப்படுகின்ற சேவை என்பதனால் இது தொழில் சார்ந்த தேவைகள் ஆகும். அல்லது முறைமையினது தொழிற்பாடு ஆகும். அழகா போடலாம். அது கதிர்ப்புகளை காணுவதன் மூலம் பயனருக்கு தீங்கு பயக்காததாக இருக்கும். கதிர்ப்புகளை காணுன்ற பிள்ளைகள் ரேடியேஷன் எங்களுக்கு குறைவாக கொள்றது. இது எங்களுக்கு செயல் அல்லாத தேவை. நாங்க போடணும், இது முறைமை கொண்டுள்ள சிறப்பியல்பு ஒன்றாகும். எனவே இது செயலல்லா தேவையை குறிக்கும். டவுட் இருக்கா? இல்ல சார். ரைட். அவ்வளவுதான். இனி எங்களை எஸ்ஏ வந்துட்டு கொண்டு பார்ப்போம். இல்ல. எஸ்ஏ எங்களுக்கு வரலையா? எங்களை இல்ல சார். ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எஸ், எஸ்ஏ எங்களுக்கு இல்லை. இப்போ 2013ஆம் ஆண்டுக்கு எடுப்போம். எஸ்சி 6வது கொஸ்டின். 13ஆம் ஆண்டா? ஸ்ட்ரக்சர் வரலையா? இல்ல. 2013ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் வரல எங்களுக்கு. எஸ்ஐல 6வது கேள்வி வந்திருக்கா அப்படிங்களா? எஸ், 6வது கேள்வி. அது லேசான கேள்வி ஒன்றா. இலங்கையில தாவிக்கப்பட்ட ஒப்படை சேவை, டெலிவரி சர்வீஸ் பார்த்தீங்களோ? இந்த அவங்க விநியோகம் என்று தெரியாது, ஒப்படை அந்த நார்மலா டெலிவரின்னு சொன்னது எப்படி பார்த்து வேண்டாம், அசைன்மெண்ட் தானே. ரைட், பாவம். இலங்கையில் தாவிக்கப்பட்ட ஒப்படை சேவை வழங்கும் கம்பெனியானது தினமும் 1 மில்லியனுக்கும் அதிகமான பொதிகளை நாளொன்றுக்கு விநியோகிப்பதற்காக பெற்றுக்கொள்கிறது.
இலங்கையில் வெவ்வேறு பாகங்களுக்கு அனுப்புவதற்காக இந்த பொதிகள் வகைப்படுத்தப்பட்டு பிரிக்கப்பட்டு பின் அதற்கு பொருத்தமான ஒப்படைக்கும் வேன்களில் ஏற்றப்படும். தற்போது 5 பேர் இந்த பொதிகளை வகைப்படுத்தும் திணைக்களத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை கைமுறையில் செய்கிறார்கள். இந்த செயல்முறையில் பொதிகளை பொருத்தமற்ற வேன்களில் தவறுதல்களாக ஏற்றுதல் ஒரு குறைபாடு ஆகும். அத்துடன் பெறப்பட்ட திகதியிலிருந்து குறைந்தது 3 நாட்கள் அந்த பொதி குறித்த நபரிடம் சென்றடைய எடுப்பதும் ஒரு பலவீனம் ஆகும். ஆகவே பட்டி குறியீடு முறைமை மூலம் தன்னியக்கமாக பொதிகளை வகைப்படுத்தும் செயல்முறையை செய்யும்போது ஆஹ், செய்ய பொது முகாமையாளர் தீர்மானித்துள்ளார். பொதிகளில் ஒட்டப்பட்ட பட்டி குறியீடு பொதியை பெற வேண்டிய நபரின் அஞ்சல் குறியீட்டை கொண்டிருக்கும். முன்வைக்கப்பட்ட கணினி அடிப்படை முறைமையானது பட்டி குறியீட்டை வாசித்து அவற்றை தன்னியக்கமாக வரிசைப்படுத்தி பொருத்தமான ஒப்படைக்கும் வேன்களில் பொருட்களை எடுத்துச் செல்லும் வேர்களின் ஊடாக மனித தலையீடு இன்றி ஏற்றும். தற்போதுள்ள பொதிகளை வரிசைப்படுத்துவதில் உள்ள இடர்களை நீக்குவதற்காக கணினிமயப்படுத்தலானது உதவும் என்பதை பொது முகாமையாளர் திடமாக நம்புகிறார். ஐடியா விளங்கிட்டாப்ளிகள். இவங்க ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கான பொதியை வந்து ஆஹ், நாளொன்றுக்கு விநியோகிக்கிறாங்களாம். 5 பேர் தான் வேலைறானுங்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் 2 லட்சம் பொதி ஒரு நாளைக்கு அனுப்பணும். இது பாசிபிளா? இல்ல சார். சாத்தியமே கிடையாது. அதனால 3 நாள் எடுக்குதாம். குறைஞ்சது 3 நாள் எடுக்குதாம். அப்ப லேட்டா வந்தானே, அப்ப தவறுதலாக வேற வேன்ல கூட வந்து மெனுவலா சேர்த்தால ஏற்றுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக இவங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்ட ஒரு பார்கோட் சிஸ்டம் ஒன்றை யூஸ் பண்ண போறாங்க. இப்போ பார்கோட்ல வந்து யார் ரிசீவரோட அட்ரஸ் இருக்குமாம், அதை ரீட் பண்ணி தானாக அந்த பெல்ட் கூடாக உரிய வேன்ல ஏற்றுமா பார்ப்போம். முன்மொழியப்பட்ட கணினி அடிப்படையாக கொண்ட முறைமையில் செயல் சார்ந்த தேவைகள் இரண்டை கண்டறிய உமது விடையை நியாயப்படுத்துக. எப்படி சொல்லலாம்னு சொல்லுங்க. இப்ப செயல் சார்ந்த தேவை கேட்டிருக்கு, பேர்ல இருக்கு பிள்ளைகள், பேர்ல இருக்கு, நம்ம யோசிக்க தேவையில்ல, அங்க வினாவிலேயே சொல்லப்பட்டிருக்கு. முன்மொழியப்பட்ட முறைமை வந்து பொருட்களை அடையாளம் காண்றது தொழிலா இல்லையா? தொழில். தொழில். அது நாங்க எப்படி விளக்கலாம்? இப்ப தற்போதைய முறைமை எங்களுக்கு நாளொன்றுக்கும் மில்லியன் கணக்கான பொதிகளை வந்து பரிமாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஒன்று இருக்கு, கரெக்ட்? ஓ. இதுல 5 பேர் வந்து பிள்ளைகள் நாடு முழுக்க அந்த பொதிகளை அனுப்புறதுக்காக வேலை செய்வாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா அவங்களால அந்த பொதிகளை வேகமாக இனங்கண்டு கொள்ள முடியுமான்னு கேட்டா இல்ல. இல்ல. ஒவ்வொரு பொதிகளையும் வந்து அட்ரஸை பார்த்து அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா எங்கட புதிய முறைமையானது பட்டிக்குறி மூலமாக தன்னியக்கமாக வருடுதல் செய்து அதுங்களோட விடயங்களை பெற்று உரிய இடத்துக்கு ஏற்றுமா இல்லையா? ஏற்று. அப்ப இது ஒரு தொழில். ரெண்டாவது நாங்க சொல்லலாமா, அந்த சரியான வேன்கள்ல பொதிகளை ஏற்றுவது தொழிலா இல்லையா? தொழில் சார். தொழில். எப்படி சொல்லலாம்? எப்படி தொழில்னு சொல்லலாம்? எங்களோட கைமுறையாட்சி முறைமையில் பொதிகளை தவறுதலான வேன்களில் ஏற்றுவது ஒரு குறைபாடு, கரெக்ட்? இந்த குறைபாட்டை பட்டி குறியீடு மூலமான நகரும் எடுத்துச் செல்லும் வார்களில் தன்னியக்கமாக ஏற்றுவது புதிய முறைமையினது தொழிலாகும். எனவே இங்க தவறுதலாக ஆஹ், தவறான வேன்கள்ல ஏற்றும் செயற்பாடு தடுக்கப்படும். கிளியர்? அங்க சொன்னதை கொஞ்சம் முடிவு நடுங்க. வேற இந்த பார்கோடை ரீட் பண்ண தொழிலா சொல்லலாமா இல்லையா? ஓ. யா, நாங்க சொல்லலாம் பொருட்களின் பட்டி குறியீட்டை வாசிக்க முடிவது தொழில். அப்ப நாங்க சொல்லலாம் பொருட்களின் பட்டி குறியீட்டில் பெறுநரின் அஞ்சல் குறியீடு காணப்படும். எனவே அதனை வருடுதல் செய்து பொருட்களின் விவரங்களை வாசிப்பது முறைமையினது தொழிலாகும். அழகா போட்டோம்னா சரி. இந்த முறைமையின தொழில் சாரா தேவைகள் ரெண்டை நியாயத்திலுடன் குறிப்பிடுக. பிள்ளைகள் நாங்க சொல்லலாமா வேகத்தை? ஓம் சார். அப்ப நாங்க சொல்லலாம் வேகம். வேகம் போட்டு எழுதலாம். கைமுறையில் மேற்கொள்கின்ற செயல்முறையில் ஒரு நாளொன்றுக்கு 1 மில்லியனுக்கு மேற்பட்ட பொதிகளை ஒப்படைக்க வேண்டிய நிலைமை உள்ளது. ஆனால் இங்கு 5 ஊழியர்களே காணப்படுவதனால் இந்த நிலைமையை சமாளிக்க முடியாமல் இருக்கும். ஆனால் புதிய முன்மொழியப்பட்ட முறைமையானது மிக வேகமாக 1 மில்லியனுக்கும் அதிகமான பொதிகளை வேகமாக நகரும் பார்களுக்கூடாக உரிய வேன்களில் ஏற்றும். சொல்லலாம் இல்லையா? ஓம் சார். அப்ப நாங்க நம்பகத்தன்மையை சொல்லலாம் இல்லையா? நம்பகத்தன்மை ஒரு துல்லியத்தன்மை, ஓ. ரிலையபிலிட்டி ஒரு அக்யூரசி. எப்படி?
மனித தலையீட்டினால் பொதிகளை ஏற்றுவதனால் தவறுதலான வேன்களை ஏற்றுவதற்கு இடம் உண்டு. ஆனால் இது கணினிமயப்படுத்தப்பட்ட செயற்பாடு என்பதனால் தவறுதலான வேன்களை ஏற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இருக்குமா? இல்ல. எனவே கணினி முறைமையானது பட்டி குறியீட்டை வாசித்து அதற்கு ஏற்ப செயற்படுவதனால் சரியான வேன்களில் மாத்திரமே பொருட்களை ஏற்றும். கிளியர்? டவுட்ஸ் காப்ளிகள்? அடுத்தது, எந்த நேரமும் ஓய்வில்லாமல் தொழிற்படும் தன்மையை சொல்லலாமா இல்லையா? ஆனா 3 நாளைக்குள்ள பொதி அனுப்புற வேகத்துக்குள்ள வந்துருண்டா. 3 நாளைக்குள்ள பொதி அனுப்புறேன்டா வேகம். 3 நாளைக்குள்ளே நாங்க அனுப்பிடலாம். ரைட். அடுத்தது பாருங்க. பொது முகாமையாளரின் தீர்மானம் பொதிகளை வரிசைப்படுத்தும் செயல்முறையை கணினிமயப்படுத்தலானது சரியானதா இல்லையா என்பதை 2 காரணங்களோட தந்து ஆராய்க. சரியா பிள்ளையா? சொல்லுங்க. சரியா பிள்ளையா பிள்ளைகள்? அவரோட ஐடியா வந்து சரியா பிள்ளையா தான் கேள்வி. ஐடியா வந்து சரி. இதை நாங்க எப்படி சொல்லலாம்? பழைய முறைமையில தவறுதலாக வேன்கள்ல ஏத்துறாங்க. அந்த பிரச்சனை இது ஃபிக்ஸ் பண்ணுமா இல்லையா? இப்ப தவறுதலாக வேன்கள்ல ஏற்றுவது எங்களுக்கு தடுக்கப்படும். அதே டைம் பல ஊழியர்களை பயன்படுத்துவது எங்களுக்கு குறைக்கப்படுமா இல்லையா? கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை கூடாக உரிய சாதனங்கள்ல உரிய வாகனங்கள்ல ஏற்றலாம். அடுத்தது செயற்படும் திறனை நாங்க சொல்லலாமா இல்லையா? எப்படி 1 மில்லியனுக்கும் அதிகமான பொதிகளை விநியோகிக்க வேண்டிய நிலை உள்ளதனால் இந்த முறைமையானது தன்னியக்கமாக மிக வேகமாக குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே அதிக அளவிலான பொதிகளை விநியோகிக்கும் திறனை கொண்டுள்ளது. அழகா போடலாம். ரைட். இப்போ 2014ஆம் ஆண்டுக்கு வாங்க. 14ஆம் ஆண்டு டயக்ராம் கரை வந்திருக்கா, ஸ்ட்ரக்சர் வந்திருக்கான்றத செக் பண்றீங்களா? எஸ்ஏ கொஸ்டின் 6வது வந்திருக்கு சார். இப்போ ஸ்ட்ரக்சர் இல்லையா? இல்ல, நோட்ஸ் கேள்வி. ஆ. அப்போ 2014ஆம் ஆண்டு எங்களுக்கு இதே மாதிரி கல்யாணம் போட்டிருக்காங்க. அப்போ 15ஆம் ஆண்டு இருந்தால் எங்களுக்கு டயக்ராம் ஸ்டார்ட் ஆனது. ஓகே. அதுவும் ஈஸியானது முடியல, கஷ்டம் இல்லை. பாருங்க. இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்று ஏறத்தாழ 8000 மாணவர்களை கொண்டுள்ளது. 8000 மாணவர்கள் இருக்காங்களாமா? ரைட். ஒரே ஒரு நூலகம் மட்டுமே உள்ளது. தற்போது எல்லா நூலகத்திற்கும் 3 நூலக உதவியாளர்கள் லைப்ரரி அசிஸ்டன்ட் வந்து நியமித்துள்ளனர். அவர்கள் புத்தகங்களை இரவலாக வழங்குதல், மீளளித்தல் மற்றும் மாணவர்களின் வினவல்களுக்கு விடையளித்தல் எனும் சேவைகளை ஆற்றுகின்றனர். 90% மாணவர்கள் நூலக வசதிகளை பயன்படுத்துவது முற்பகல் 7 மணியிலிருந்து 9 மணி, மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி மற்றும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை என அவதானிக்கப்பட்டது. இந்த இடைப்பட்ட மனிதநிலையங்களில் மிக நீண்ட வரிசையில் 3 நூலக உதவியாளர்களின் கருமப்பீடங்களுக்கு முன்பாக மாணவர்கள் நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறான நீண்ட வரிசையில் நிற்பது தமது நேரத்தை வீணடிப்பதாக மாணவர்கள் எண்ணி அமைதியற்ற நிலைக்கு உள்ளாகின்றனர். 1 ஹவரில் எப்படி அவங்களுக்கு சர்வீஸை வழங்குற? 8000 மாணவருக்கு 3 பேர் 1 ஹவரில் சர்வீஸை வழங்கலாமா? இல்ல. இயலாது. ரைட். இவ்வாறான நீண்ட வரிசையில் நிற்பது தமது நேரத்தை வீணடிப்பதாக மாணவர்கள் எண்ணி அமைதியற்ற நிலைக்கு உள்ளாகின்றனர். நூலக உதவியாளர்களும் ஒரே நேரத்தில் அதிக வேலைகளை செய்வதனால வேலைப்பளு காரணமாக அவர்கள் அதிருப்தி அடைவதோடு சில வேளைகளில் தவறுகள் செய்வதற்கும் வழிவகுத்துள்ளது. ப்ரெஷர் கூடின பிள்ளைகள் மாறி பதிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. மேற்குறித்த பல்கலைக்கழக நூலக முறைமையில் தொழில் சார்ந்த தேவைகள் 3ஐ கண்டறிந்து எழுதுக. செயல் சார்ந்த தேவைகள் 3 நம்ம மேலுக்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. புத்தகங்களை இரவலா வழங்குறது தொழிலா இல்லையா? அது மாதிரி புத்தகங்களை மீளளிப்பது தொழிலா இல்லையா? ஓ. தொழில். மாணவர்கள்ட்ட வினவல்களுக்கு விடையளிப்பது தொழிலா இல்லையா? ஓ. அழகா பார்த்துறதுல என்ன கஷ்டம் இருக்கு யோசிச்சு பாருங்க. புத்தகத்தை இரவலாக வழங்குதல். அடுத்தது புத்தகத்தை, அதாவது இரவல் பெறப்பட்ட புத்தகத்தை மீளளித்தல். மாணவர்களின் வினவல்களுக்காக பதிலளித்தல் அல்லது பதிலளிக்கக்கூடியதாக காணப்படல். எழுதுனா சரி. இந்த முறைமையில் தொழில் சாரா தேவைகள் 2ஐ கண்டறிக.
தொழில் சாரா தேவைகள் என்ன சொல்லலாம்னு சொல்லுங்க. ஒன்று வேகத்தை சொல்லலாமா இல்லையா? ஓ எப்படி? 8000 மாணவர்களுக்கு ஒரே நேரத்தில் சேவைகள் வழங்கும் போது தாமதம் ஏற்படும். எனவே மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் இங்கு காணப்படுகிறது. கரெக்டா? ஆம் சார். அடுத்து இங்க அக்யூரசி என்ன மாதிரி சொல்லலாம் பிள்ளைகள்? செம்மைத்தன்மை என்ன மாதிரி சொல்லலாம்? இங்க பிழைகள் நடக்குதா அல்லது கரெக்டா ஒர்க் ஆகுதா சிஸ்டம்? பழைய சிஸ்டம் பிழை நடக்குது. எப்படி? ஒரே டைம்ல பல பேருக்கு வந்து பிள்ளைகள் சர்வீஸை வழங்குறதால என்ன சொல்றேன் பாருங்க. நூலக உதவியாளர்களும் ஒரே நேரத்துல அதிக வேலைகளை செய்வதனால வேலைப்பளு காரணமாக அவர்கள் அதிருப்தி அடைவதோடு சில வேளைகளில் தவறுகள் செய்வதற்கு வழிவகுத்துள்ளது. அப்ப நாங்க சொல்லலாம் செம்மைத்தன்மை குறைவு. கரெக்ட்? ஓ இதை விளைவிட சரி. பல்கலைக்கழக நூலக முறையில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு இரண்டு ஒன்றுக்கொண்டு வெவ்வேறுபட்ட கணினிமயப்படுத்தப்பட்ட தீர்வையும் ஒரு கணினிமயப்படுத்தப்படாத தீர்வையும் முன்வைக்க. கணினிமயப்படுத்தப்பட்ட தீர்வு நாங்க எப்படி சொல்லலாம்? லைக் இப்ப திங்க் பண்ணி பாருங்க பிள்ளைகள். இந்த லைக் இப்ப வெப்சைட் ஒன்று அடிச்சு அந்த வெப்சைட்டை லைப்ரரின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்க போற. நீ புத்தகம் தானே வாசிக்க போறாங்க, லாகின் பண்ணி வாசி. கொடுக்கலாமா இல்லையா? ஓ இப்ப நாங்க சொல்லலாம் இலத்திரனியல் புத்தகங்களை வழங்குதல் அல்லது தொடரா சேவைகளை வழங்குதல். வேற பிள்ளைகள் வேற. இப்ப நாங்க நார்மலா ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து சொல்லி ஒரு கார்டை கொடுக்கலாம் இல்லையா? ஐடென்டி கார்டு மாதிரி மெம்பர்ஷிப் கார்டு ஒன்று டிஜிட்டலைஸ் பண்ணி கொடுத்தப்பட்டா அவங்களோட பாட்டுக்கு ஸ்கேன் பண்ணி போட்டு எடுத்துட்டு போவாங்க. கரெக்ட்? ஓ சார். கணினிமயப்படுத்தப்படாத தீர்வுண்டா ஒன்று வேலை ஆட்களை கூட்டலாம். ஏன்னா 3 பேர் தான் இப்ப ஒர்க் பண்றான். அப்ப நாங்க ஒரு 15 பேரை போட்டோம்டா ஒரே டைம்லயே கடுங்கூடுதலான ஆட்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுமா இல்லையா சிஸ்டம்? ஓ சார். எஸ். அடுத்து 2015ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கான்னு பாருங்க. HA6 வந்துருக்கு சார் டயக்ராம். டயக்ராம் இல்லையா? அப்ப ஓ நோட் பண்ணி வைங்க. 2015ஆம் ஆண்டு நாங்க இப்ப செய்யல, லேட்டரா செய்வோம். 16ஆம் ஆண்டும் அதே மாதிரி தானே ஸ்ட்ரக்சர் வந்திருக்கான்னு பாருங்க. டயக்ராம் ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு சார். ஸ்ட்ரக்சர் வரலையா? வந்திருக்கே. 15ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் வரலையா? பாத்தீங்களா? 15ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கான்னு இருக்கா பாருங்க பிள்ளைகள். ஸ்ட்ரக்சர் வந்திருக்குமே அனிமா. ஓம் சார். ரெண்டாவதுல பி பார்ட். ம். ரெண்டாயிரத்தி 15ஆம் ஆண்டு வந்த ஸ்ட்ரக்சர்ஸை முடிப்போம் பிள்ளைகள். அந்த ஞாபகப்படுத்தணுமா நீங்க நம்ம டயக்ராம் கர வேண்டிய கொஸ்டின்ஸை? எஸ். 3வதுலயே படம் வந்து இல்லையா? 3வதுலயே பார்ட். சக்தியானது உருவாக்கப்படவோ அழிக்கப்படவோ முடியாதது. அது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மட்டுமே மாற்றப்படக்கூடியது என ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறியுள்ளார். கரெக்டான பிள்ளைகள். சக்தியை நாங்கள் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றலாம். சக்தியை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றும் செயல்முறை ஒரு மூடிய தொகுதியா என குறிப்பிடுக. ஆமா இல்லையா? ஓம் சார். ஆம். கேட்டகளுக்கு என்ன சொல்லிகள்? ஆம். இது மூடிய முறைமை ஆகும். எதனால பிள்ளைகள்? இந்த சக்தியை நாங்க உருவாக்கவே முடியாது, அழிக்கவே முடியாதுன்னு சொல்றான். அப்படின்டா வெளியிலிருந்து இன்புட் எடுக்குமா?
இல்ல பிள்ளைகள் இல்ல சக்தியை உருவாக்க இயலாதே. உருவாக்க இயலாண்டா இன்புட் வருமாடா? இது இல்ல ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு தான் மாத்துறான். அப்ப சக்தி இழப்பு நடக்குதா? சொல்லுங்க. எனர்ஜி வேஸ்ட் ஆகுதா பிள்ளைகள்? சக்தி இழப்பு நடக்குதா? சக்தி இல்ல இழப்பு நடக்கல. நாங்க லைக் திண்மத்தை திரவமா மாத்துறோம் பிள்ளைகள். ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு தானே மாத்துறோம் நாங்க. சக்தி இழப்பு நடக்குதான்னு கேட்டா நோ. சக்தி இழப்பு நடக்கல. இப்ப சக்தி இழப்பு நடக்கலண்டா பிள்ளைகள் அவுட்புட் சூழலுக்கும் போகல. ஆக்க முடியாதுங்கிறதால சக்தியை நாங்க உள்ளிட்ட பெற்றுக்கொள்ளவும் மாட்டோம். அதனால இது என்ன முறைமை? மூடியம். முறைமை. ரைட். தென் 2016ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் என்ன? ஓம் சார். மூன்றாவது 16ஆம் ஆண்டு கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் 3வது வந்திருக்கு. அதுவும் இது மாதிரி கொஸ்டின் தான் பிள்ளைகள். 2016ஆம் ஆண்டு. பாருங்க 2016ஆம் ஆண்டு 3வது கொஸ்டின். விண்வெளி நிலையம் ஒன்று அங்குள்ள மின்சார பேட்டரி மூலம் பெறப்படுகின்ற மின்சாரத்தை பயன்படுத்தி நீரையும் ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனை என பிரிப்பதன் மூலம் அங்குள்ள விண்வெளி வீரர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது. இந்த செயல்முறை கீழே உள்ள சமன்பாடு மூலம் காட்டப்பட்டுள்ளது. ரைட். பாருங்க நீர் வந்து பிரிகி அணிஞ்சு பிள்ளைகள் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் உருவாக்குது. விண்வெளி வீரர்கள் வெளிவிடும் சுவாசத்தில் உள்ள கார்பன் ஆக்சைடு மேலுள்ள செயல்முறையில் உற்பத்தியான ஹைட்ரஜனோட சேர்ந்து கீழுள்ள சமன்பாட்டில் காட்டப்பட்டுள்ளவாறு நீரையும் மெதனையும் உற்பத்தியாக்கப்படும். இங்க பாருங்க பிள்ளைகள் மேலுக்கு 2 H2O மூலக்கூறு பிரிந்து 2 ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் உருவாக்குது. கரெக்டா? திரும்பி இங்க வந்த ஆக்சிஜனை இவங்க சுவாசிக்க போறாங்க. கிளியர்? விண்வெளி வீரர்கள் இந்த ஆக்சிஜன் பிள்ளைகள் சுவாசிக்க போறாங்க. அப்ப சுவாசத்தின் ஊடாக ரிலீஸ் ஆகுறது யார் பிள்ளைகள்? ஆக்சிஜன். ஆக்சிஜனை சுவாசிக்காங்க. சுவாசிச்சா வாரது எங்களுக்கு என்ன? அடே ஆக்சிஜனை சுவாசிச்சு வெளியிடுவது யார் பிள்ளைகள்? ஆக்சிஜனையா? கார்பன் டை ஆக்சைடு. O2 நாங்க சுவாசிச்சோம்னு சொன்னா ரிலீஸ் ஆகுறது யார் பிள்ளைகள்? கார்பன் ஆக்சைடு. யார் ரிலீஸ் ஆகும்? கார்பன் ஆக்சைடு CO2. எனவே இவங்க O2வை சுவாசிக்காங்க பிள்ளைகள். சுவாசிச்சாங்கன்னு சொன்னா இங்க மிஞ்சி இருப்பது யாரு? ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜனோட சுவாசத்தினூடாக வர கார்பன் ஆக்சைடு சேர்ந்து திரும்ப 2 மூலக்கூற்று நீரையும் மெதேனையும் எங்களுக்கு வெளியிடுறாங்க. திரும்ப இதே நீர் எடுத்த பிள்ளைகள் மீண்டும் அவங்க பிரிகடை செஞ்சு மீண்டும் ஹைட்ரஜன் மீண்டும் ஆக்சிஜன் என்று பிரிப்பாங்க. அந்த ஒற்றுவை மீண்டும் சுவாசிப்பாங்க. கார்பன் ஆக்சைடு வெளியிடப்படும். இங்கே மிஞ்சின ஹைட்ரஜனோட பிள்ளைகள் மீண்டும் சேர்ந்து மீண்டும் எங்களுக்கு நீரும் மெதேனும் உருவாக்கப்படும். அப்புறம் மீளும் தாக்கமாக நடந்துக்கிட்டே இருக்குமா இல்லையா? எஸ். அப்போ உற்பத்தியான CH4 மெதேனானது கரி வடிகட்டி மூலமாக அகற்றப்படுகிறது. மேற்குறித்த மேலே விவரித்த முறைமை திறந்த முறைமையா மூடிய முறைமையான குறிப்பிடுக. உங்கள் விடைக்கான 2 காரணங்களை தருக. இது நாங்கள் கம்பளிகள் இந்த ஆக்சிஜன் உற்பத்தி செய்யறதுக்கு சூழல்ல இருந்து இன்புட் எடுக்காங்களா? இல்ல. இல்ல. அந்த விண்வெளி நிலையத்துக்குள்ளதான் இன்புட் இருக்கு. கரெக்ட். நீரைத்தானே பிரிக்காங்க. ஆம் அவுட்புட் சார். வந்து பிள்ளைகள் அவுட்புட் வந்து அந்த விண்வெளி நிலையத்தை தாண்டி போகுதா? இல்ல. இல்ல. அவங்கள் இன்புட்டும் வந்து அந்த முறைமைக்குள்ளான் இருக்கு. ஸ்டேஷனுக்குள்ளான் இருக்கு. அவுட்புட்டும் அதுக்குள்ள இருக்கு. அவுட்புட்டும் அதுக்குள்ளான் இருக்கு. அப்ப எங்களுக்கு இது என்ன சிஸ்டம்? மூடிய மூடிய முறைமை. முறைமை. அப்ப கேட்ட கரெக்ட் ஆன்சர் மூடிய முறைமை. எப்படி போடணும்னா 2 காரணம். நான் சொல்லியிருக்கேன் திறந்த முறைமை மூடிய முறைமையை நாங்கள் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக 2 விதமான மெயினான கூறுகள் எடுக்கணும் பிள்ளைகள். ஒன்று இன்புட் அவுட்புட். இப்போ நாங்கள் சொல்லலாம் விண்வெளி நிலையத்தில் சொல்லலாம் பிள்ளைகள் விண்வெளி நிலையத்தில் மின்சார பேட்டரி மூலம் ஆக்சிஜனை மற்றும் நீரை உற்பத்தி செய்வதற்கான செயல்முறையில் தேவையான உள்ளீடு விண்வெளி நிலையத்திற்குள்ளேயே காணப்படுகின்றது. 2வது ரீசன் இந்த முறைமையினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற வெளியீடு அதிக விண்வெளி நிலையத்துக்குள்ளேயே காணப்படுகின்றது. எனவே இது என்ன முறைமை பிள்ளைகள்? மூடிய முறைமை. மூடிய முறைமை. ஆக டவுட் இருக்கோ? இல்ல சார். ரைட். அவ்வளோதான் இல்லையா? டன். இப்போ 2017ஆம் ஆண்டு வந்திருக்கு DFT லெவல் 1 ஐ திங்க் ஸ்ட்ரக்சர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்ஏ வரல ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
17ஆம் ஆம் ஆண்டு. சார். அது செய்யலாம், அக்ஷர் பிரச்சனை இல்லை. அது நாங்க செய்யலாம். ஏனென்றால் டயக்ராம் கீறதிலேயே பிளாங்க நாங்கள் நிரப்பது தானே. அதனால ஓ செய்யலாம், பிரச்சனை இல்லை. வாசிச்சு வாசிச்சு போடுறது. நாங்கள் டயக்ராம் கீறி தானே இருக்கோம். அதனால ஈஸி ஓ எங்களுக்கு. பாருங்க, புக்லேண்ட் எனும் கம்பெனியின் விற்பனை தகவல் முறைமையின் பின்வரும் தரவு பாய்ச்சல் வரைபடத்தின் ஒரு 1.1 வெற்றிடங்களை கீழே உள்ள விவரணத்தில் தடித்த எழுத்துக்களில் தரப்பட்டுள்ள சொற்களை மாத்திரம் பயன்படுத்தி நிரப்புக. இங்கே இருக்க இடங்களுக்கு இதை தடித்த எழுத்துக்கள் உள்ள சொற்களை மாத்திரமே பயன்படுத்தி நிரப்பட்டுமாம். சரி பாப்போமா. வாசிச்சு வாசிச்சு போடுவோம். வாசிச்சு போட்டு திரும்ப நிரப்ப வந்தீங்கன்னா டைம் இருக்காது. அதில் கையோட வாசிக்க வாசிக்க போட்டுக்கிட்டு போகணும், சரியா. தடித்த ஓகே சார். எழுத்துக்களால் வந்த சொற்களை மட்டும்தான் பயன்படுத்தணுமா. ரைட். புக்லேண்ட் என்பது வேறு எந்த ஒரு இடத்திலிருந்தும் வளமையாக பெற முடியாத அரிய புத்தகங்களை விற்பனை செய்வதில் நிபுணத்துவம் மிக்க ஒரு புத்தக கடையாம். அரிய புத்தகங்களின் உயர் விலை காரணமாக புக்லேண்ட் நிறுவனம் நடைமுறையில் ஒரு தடவையில் எந்த புத்தகத்தினதும் ஒரு பிரதியை மாத்திரமே பேணுகிறது. கடும் புத்தகசாலை போல. ரைட். குறிப்பாக வாடிக்கையாளர் புத்தகம் பற்றிய விசாரணையை தொலைபேசி மூலம் புக்லேண்டின் விற்பனை உதவியாளரோட மேற்கொள்வார். யார் பிள்ளைகள்? வாடிக்கையாளர். என்னத்தை மேற்கொள்றாங்க? புத்தகம் பற்றிய விசாரணையை. எதன் மூலம் பிள்ளைகள்? தொலைபேசி மூலமாக புக்லேண்டின் விற்பனை உதவியாளரோட மேற்கொள்வார். பாப்போம். நான் புத்தகம் பற்றிய விசாரணை யாருக்கு போகுது? விற்பனை உதவியாளருக்கு போகுது. ஆனால் என்டிடி வாடிக்கையாளருக்கு எங்களுக்கு போல்ட் பண்ணி இல்லை. அப்போ கீழுக்கு எங்கேயும் போல்ட் பண்ணிக்கானு பாருங்க. அந்த இல்ல. இந்த இருக்கா இல்லையா? வசனத்துக்கு ஓ நேரே போல்ட் பண்ண மாட்டான். குழப்பறதுக்காக மாறி வேறு இடங்கள்ல போல்ட் பண்ணி வச்சிருப்பான். இந்த இருக்கா இல்லையா வாடிக்கையாளர்? ஆம் அப்போ சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு, இந்த இடத்துல வர என்டிட்டி யாரா இருக்கும்? வாடிக்கையாளர். என்டிட்டி வாடிக்கையாளர். நாங்கள் மதிக்கலாம். இங்கே க்ளோன் பண்ணிருக்கி பாருங்க, காப்பி பண்ணிருக்கி. காப்பி பண்ணாலும் இது ஓ எங்களுக்கு யார் பிள்ளைகள்? வாடிக்கையாளர். வாடிக்கையாளர். டவுட் இருக்கோ? வாடிக்கையாளர் புத்தகம் பற்றிய விசாரணையை தொலைபேசி மூலமாக விற்பனை உதவியாளருடன் மேற்கொள்வார். ரைட். பாருங்க, விற்பனை உதவியாளர் பொருட்பதிவீட்டு கோப்பில் அடங்கிய புத்தக விவரங்களை பரிசீலித்து அந்த குறித்த புத்தகம் இருப்பில் இருக்கின்றதா என நோக்குவார். பாருங்க, விற்பனை உதவியாளர் பிள்ளைகள் பொருட்பதிவீட்டு கோப்பில் இருந்து பிரிண்ட் போடுறாங்க இல்லையா? டேய் மியூட் பண்ணுங்கடா. பாருங்க, விற்பனை உதவியாளர் எங்களுக்கு பொருட்பதிவேட்டு கோப்பில் அடங்கிய புத்தக விவரங்களை பரிசீலித்து அந்த குறித்த புத்தகம் இருப்பில் இருக்கின்றதா என்பதை நோக்குவார். சில சிஸ்டம் பிள்ளைகள், ஆன்லைன் சிஸ்டம் வந்து ஆட்டோ ரெஸ்பான்ஸ் பண்ணும். நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணாமலே பிள்ளைகள் ஆட்டோ ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ பொருட்பதிவேட்டு கோப்பில் இருந்து எங்களுக்கு புத்தக விவரம் யார் பெற்றுக்கொள்றாரு? விற்பனை உதவியாளர். பெற்றுக்கொள்றார். கரெக்ட். எஸ். மேலும் பாருங்க பிள்ளைகள், பொருட்பதிவேட்டு கோப்பில் அந்த புத்தக விவரம் கிடைத்தால் விற்பனை உதவியாளர் வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டத்தை உசாவி. பிள்ளைகள், வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டம் என்றால் டேட்டா ஸ்டோரா இல்லையா? ஆம் சார். வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டத்தை உசாவி புத்தகத்தின் நிலைமை கிடைக்கத்தக்கது என்பதை உறுதிப்படுத்திய பின்பு விசாரணைக்கான பதிலை வழங்குவார். இங்க போல்ட் பண்ணியிருக்கான். இப்ப விற்பனை ஓ உதவியாளன் வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டத்தை உசாவி புத்தகத்தின் நிலைமை கிடைக்கத்தக்கது என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் பாப்போம். இந்த இருக்கு விற்பனை உதவியாளர் வைத்திருப்பு வேண்டுகோள் ஒன்று அனுப்புறாரு. எங்க பாப்போம். புத்தக திருப்ப வேண்டும். நாங்க சொல்லலாம். மேல சொல்றான் பாருங்க பிள்ளைகள். விற்பனை உதவியாளர் வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டத்தை உசாவி புத்தகத்தின் நிலைமை கிடைக்கத்தக்கது என்பதை உறுதிப்படுத்திய பின்பு விசாரணைக்கான பதிலை வழங்குவார். இல்லைன்னு நாங்கள் அழகா சொல்லலாம். இங்க பாருங்க, இதில் அழகா கண்டுபிடிக்கலாம் பிள்ளைங்களுக்கு. பொருட்பதிவேட்டு கோப்பில் அந்த புத்தக விவரம் கிடைத்தால் விற்பனை உதவியாளர் வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டத்தை உசாவி பார்க்கறா இல்லையா? ஓ இப்போ வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டத்தை உசாவி பார்க்காரண்டா எங்களுக்கு போறது யாரு பிள்ளைகள்? வைத்திருப்பு வேண்டுகோள் போகுது. இப்போ ஆம் சார். வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டத்தை தானே உசாவுறாரு. அப்ப டேட்டா ஸ்டோருக்கான பேர் எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? வைத்திருப்பு வைத்திருப்பு வேண்டுகோள். வேண்டுகோள். அக்செப்ட் பண்றீங்களா? ஆம். டேட்டா ஸ்டோருக்கான பேர் என்ன? வைத்திருப்பு வேண்டுகோள். ரைட். வேண்டுகோள் தட்டத்தை உசாவி புத்தகத்தின் நிலைமை கிடைக்கத்தக்கது என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் அப்ப இங்கிருந்து விற்பனை உதவியாளருக்கு என்ன வரப்போகுது?
புத்தகத்தின் நிலைமை வரப்போகுது. கரெக்ட்? ஆம் சார். போல் பண்ணி தந்திருக்கான் பாருங்க. போல் பண்ணி தந்திருக்கான். உசாவி புத்தகத்தின் நிலைமை கிடைக்கத்தக்கது என்பதை உறுதிப்படுத்திய பின்னர், அப்ப அங்கிருந்து வந்தால் தானே உறுதிப்படுத்துவார். வார்த்தை என்னவா இருக்கும்? புத்தகத்தின் திருப்ப வேண்டுகோள். அது புத்தகத்தின் நிலைமை. ஆ புத்தகத்தின் நிலைமை கிடைக்கத்தக்கது என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் விசாரணைக்கான பதிலை வழங்குவார். அது போகுதான்னு பாருங்க. என்ன போகுது பாருங்க. விசாரணைக்கான பதில் போகுதா இல்லையா? ஆம் சார். விசாரணைக்கான பதில் போகுது. ரைட். விசாரணைக்கான பதிலை வழங்குவார். புத்தகத்தின் நிலைமை கிடைக்கத்தக்கது ஆயின் வாடிக்கையாளர் அந்த புத்தகத்தை முன்பதிவு செய்ய விரும்பின் விற்பனையாளர் அந்த வாடிக்கையாளரின் தனிப்பட்ட விவரங்களை பெற்று, இப்போ வாடிக்கையாளர்கிட்ட ரெண்டாவதா போற லைன் யாரா இருக்கும்? சொல்லுங்க. இங்க பாருங்க. தனிப்பட்ட விவரங்கள். புத்தகத்தின் நிலைமை கிடைக்கத்தக்கது ஆயினும் வாடிக்கையாளர் அந்த புத்தகத்தை முன்பதிவு செய்ய விரும்பின் விற்பனையாளர் அந்த வாடிக்கையாளரின் தனிப்பட்ட விவரங்களை பெற்று. அப்ப போறது யாரு பிள்ளைகள்? தனிப்பட்ட விவரங்கள். இந்த கேப்ல எங்களுக்கு வாடிக்கையாளர்கிட்ட இருந்து விற்பனை உதவியாளனுக்கு போறது தனிப்பட்ட விவரம். ரைட். தனிப்பட்ட விவரங்களை பெற்று அந்த புத்தகத்தை மேலும் பெற முடியாத வகையில் வைத்திருப்பு வேண்டுகோள் ஒன்றை அந்த புத்தகத்துக்கு எதிரே உள்ள வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டத்தில் வைப்பார். போது பாருங்க, வைத்திருப்பு வேண்டுகோள் உண்ட வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டத்தில் வைப்பார். டன். வாடிக்கையாளர் பணத்தை செலுத்தி புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வரும்போது புக்லேண்டின் காசாளர் வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டத்தை உசாவி வாடிக்கையாளர் அந்த புத்தகத்தை வைத்திருக்க கோரியுள்ளாரா என அறிந்து கொள்வார். இங்க பாருங்க, வாடிக்கையாளர் யார் அணுகுவார் பிள்ளைகள்? என்ன சொல்றாங்க? வாடிக்கையாளர் பணத்தை செலுத்தி புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வரும்போது பணத்தை செலுத்தி புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வரும்போது காசாளர் வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டத்தை உசாவி. அப்ப காசாளர் யாரு? காசாளர் வைத்திருப்பு யாரு? வைத்திருப்பு வேண்டுகோள். ஒரு காசாளர் யாருன்னு கேட்டிருக்கேன். ப்ராசஸ் காசாளர் யாரு பிள்ளைகள்? ப்ரோசஸ். ஒரு process. நீங்க என்ன கீயை பார்த்து பார்த்து சொல்லி கொண்டிருக்கீங்களா? கீயை தூக்கி வர்றீங்க, அது புத்தகத்தை தூக்கி வர்றீங்க. வாங்க பக்கம் கொஷனை மட்டும் பாருங்க. கேட்ட கேள்வி என்னன்னா, காசாளர் யாரு? நீங்கள் கீயை பார்த்து பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ண போனீங்கன்னா பிள்ளைகள் எக்ஸாம்ல செய்ய மாட்டீங்க. வாடிக்கையாளர் பணத்தை செலுத்தி புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வரும்போது புக்லேண்டின் காசாளர் வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டத்தை உசாவி. அப்ப காசாளர் யாரா இருக்கும் தம்பி? வாடிக்கையாளர் கொடுப்பனவு கொடுத்து பணத்தை கொடுத்து, பணம் என்ன கொடுப்பனவு தானேடா? ஓ. கொடுப்பனவு கொடுத்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வருகின்ற போது காசாளருங்கிறது ரெண்டாவது ப்ராசஸ் இருக்கும். அக்செப்ட் பண்றீங்களா தம்பி யாரு? காசாளருங்கிறது ரெண்டாவது ப்ராசஸ். ஓ. காசாளர் வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டத்தை உசாவி வாடிக்கையாளர் அந்த புத்தகத்தை வைத்திருக்க கோரியுள்ளாரா என அறிந்து கொள்வார். இங்க பாருங்க, வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டம் எங்களுக்கு T1M இல்லையோ? இந்த ஆம் சார். T1M தான் நாங்க மார்க் பண்ணியிருக்கோம் வைத்திருப்பு வேண்டுகோள் தட்டம். வைத்திருப்பு வேண்டுகோளை தான் பெற்றுக்கொள்வாங்க யாரு? ரெண்டாவது. காசாளர். வைத்திருப்பு வேண்டுகோள் ஒன்றை பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டித்தான் இருக்கான் வைத்திருப்பு வேண்டுகோள். அங்கு செல்லுபடியான உரிய வைத்திருப்பு வேண்டுகோள் இருந்தால், அப்ப கண்டிப்பா வைத்திருப்பு வேண்டுகோள் வந்தால் தான் இவர் செக் பண்ணி பார்ப்பார். இப்போ வைத்திருப்பு வேண்டுகோள் தான் வாருது. அங்கு செல்லுபடியான வைத்திருப்பு வேண்டுகோள் இருந்தால் அவர் வாடிக்கையாளரிடமிருந்து கொடுப்பனவை பெற்றுக்கொண்டு, கொடுப்பனவு வருது, கொடுப்பனவை பெற்றுக்கொண்டு கொடுப்பனவு பற்றுச் சீட்டை வாடிக்கையாளருக்கு வழங்கி. அப்ப போற லைன் யார் இருக்கும்? கொடுப்பனவு பற்றுச்சீட்டு. கொடுப்பனவு பற்றுச் சீட்டை வாடிக்கையாளருக்கு வழங்கி விற்பனையை முடிப்பார். அதன் பின்பு வாடிக்கையாளர் புத்தகத்தை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுகிறார். காசாளர் விற்பனை கோப்பில் கொடுப்பனவு பற்றுச்சீட்டின் பிரதியை வைப்பதோடு, பாப்போம், கொடுப்பனவு பற்றுச்சீட்டின் பிரதி போகுது எங்க? விற்பனை கோப்புன்னா விற்பனை. இந்த இடம் அப்படி எழுதணும். விற்பனை கோப்புன்னு எழுதப்படாது, விற்பனை. விற்பனை கோப்பில் கொடுப்பனவு பற்றுச்சீட்டின் பிரதியை வைப்பதோடு அதனை நாளின் இறுதியில் விற்பனை அறிக்கையை தொகுக்கும் போது பயன்படுத்தி
அதனை புக்லேண்டின் உரிமையாளருக்கு அனுப்புவார். புக்லேண்டின் உரிமையாளருங்கிறது யார் பிள்ளைகள்? அடுத்த என்டிட்டி. ஓ சார். இந்த என்டிட்டி யாரு? புக்லேண்டின் உரிமைகள். உரிமையாளர். அந்த உரிமையாளருக்கு என்னத்தை அனுப்புறாங்க பிள்ளைகள் சொல்லுங்க? விற்பனை அறிக்கை அனுப்புறாங்க. விற்பனை அதனை அறிக்கை. நாளின் இறுதியில் விற்பனை அறிக்கை தயாரிக்கும் போது பயன்படுத்தி புக்லேண்டின் உரிமையாளருக்கு அனுப்புவார். புக்லேண்ட் உரிமையாளருக்கு போறது பிள்ளைகள் நாளின் அறிக்கை. ஓகே. ஒவ்வொரு விற்பனையின் பின்பும் காசாளர் புத்தக விவரங்களை பொருட்பதிவேட்டு கோப்பில் இற்றைப்படுத்தி போது பாருங்க, புத்தக விவரங்கள் வந்து பொருட்பதிவேட்டு கோப்புக்கு போகுது. இற்றைப்படுத்தி இருப்பை நிகழ்நிலைக்கு பேணுகிறார். உரிமையாளர் புக்லேண்டிற்கு புத்தகங்களை விநியோகிக்கும் போது, அப்போ உரிமையாளர் விநியோகிக்கிறது புத்தகம் பற்றிய விவரம், ரைட். புத்தகங்களை விநியோகிக்கும் போது அவர் புத்தகங்கள் பற்றிய விவரங்களை காசாளருக்கு அனுப்புவார்ந்தா. உரிமையாளர் புத்தகம் பற்றிய விவரங்கள் அப்படி யாருக்கு வழங்குறாங்க? காசாளருக்கு அனுப்புவதோடு காசாளர் அவற்றை ஒவ்வொன்றாக பொருட்பதிவேட்டு கோப்பில் சேர்ப்பார். நான் புத்தக விவரம் எங்க போதும்? பொருட்பதிவேட்டு கோப்பு போகுது. நிதானமா பார்த்து செஞ்சோம்னா பிள்ளைகளை எடுத்துருவோம். பதினையும் 10 மார்க்ஸையும் ஸ்ட்ரக்சர்ல லேசா செய்யலாம், கஷ்டமே இல்லை. ஆனா நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆனீங்கன்னா மாட்டிடுவீங்க. அது கொண்டும் பண்ணிடாது. கவனமா பார்த்து போகணும் பிள்ளைகள், ஏன்னால் முக்கியமான விஷயங்கள் இல்லையோ. ரைட். இப்போ 2018 ஸ்ட்ரக்சர் வரல நினைக்கிறேன். ஒருக்கா பாருங்க. ஸ்ட்ரக்சர் வரல, ஆனால் எஸ்ஐ வந்திருக்கு நினைக்கிறேன். எஸ்ஐ செய்யலாம் 18ஆம் ஆண்டு. ஸ்ட்ரக்சர் ஒருக்கா பார்ப்போம் வந்திருக்கான்னு சொல்லி. ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. பின்வரும் தரவு பாய்ச்சல் வரைபடத்தில் உள்ள அடிப்படை வலுவை இனங்கண்டு எழுதுக. அடிப்படை வலுவாம் எரர் என்ன இருக்கு? ரைட். டேட்டா ஸ்டோரோட பேசுதா இல்லையா? ஆம். டேட்டா ஸ்டோரோட டிஎஃப்டில பேசலாமா? இயலாது. அப்ப இங்குள்ள இல்ல. அடிப்படை வலு யாதெனில் ஒரு தரவு தேக்ககமானது இன்னும் ஒரு தரவு தேக்ககத்துடன் நேரடியாக தொடர்பாடலில் ஈடுபட்டுள்ளது. இதுவே அடிப்படை வலுவாகும். கிளியர்? ஆ. வேற ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு வரையில பிள்ளைகள். நாங்கள் இப்போ எஸ்ஏ பார்த்தோம்னா சரி, எஸ்ஏ லேசி பாருங்க. யா 6வது எஸ்ஏ வந்திருக்கு. 6வது எஸ்ஏ எப்படின்னா மேலே சொல்லியிருக்கான். சொன்னதை வச்சு நாங்கள் இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணுறேன்னா அவன் எல்லாம் போட்டு தந்திருக்கான். நம்ம ஏபிசிடி எல்லாம் யாருன்னு எழுதி நம்ம சரி பார்த்து வெளியே போட்டு கீழக்கு தொழில் சார்ந்த தேவைகளா தொழில் சாரா தேவைகளான்னு மார்க் பண்ண முடியாது. சரி, அதோட எங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிள்ளைகள் அந்த எஸ்ஏ வந்து கடும் லேஸ் அரிக்கும். யோசிக்க தேவையில்ல, அழகாக போட்டுடலாம். ரைட், பார்ப்போம். ஒரு குறித்த நாட்டின் ஒரு பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுமதிப்பதற்கான முறை வழி கீழே தரப்பட்டுள்ள விவரணத்தையும் தரவு பாய்ச்சல் வரைபடத்தையும் பயன்படுத்தி கீழே விளக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர் உரிய பாடசாலைக்கு விண்ணப்பத்தை அனுப்புகிறார். கொஸ்டின் இருக்கா பார்ப்போமா? ரைட். கொஸ்டின்: மேற்குறித்த சூழ்நிலை காட்சிக்காக முதலாம் மட்ட தரவு பாய்ச்சல் வரைபடம் சில தரவு பாய்ச்சல் ஏதொடக்கம் கே வரைக்கும் முகப்படியாளமிடப்பட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளது. உரிய தரவு பாய்ச்சல்களை இனங்கண்டு ஏதொடக்கம் கே வரைக்கும் உள்ள முகப்படியாளங்களுக்கு எதிரே அவற்றை எழுதுக. ரைட், பார்ப்போம். விண்ணப்பதாரர் உரிய பாடசாலைக்கு விண்ணப்பத்தை அனுப்புகிறார். பிள்ளைகள் விண்ணப்பதாரருக்கு ஏங்கிற லைன்ல 1.1க்கு விண்ணப்ப படிவம் கிடைத்தமை பற்றி அறிவித்தலை முறை வழிப்படுத்தலைங்கிற ப்ராசஸ் கொண்டு போகுது. அப்ப ஏ யாரா இருக்குன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, அழகா சொல்றேன். விண்ணப்பதாரர் உரிய பாடசாலைக்கு விண்ணப்பத்தை அனுப்புகிறார். அப்ப விண்ணப்பதாரர் அனுப்புனது யாரா இருக்கும்? விண்ணப்பம். விண்ணப்பம். அப்ப ஏ என்பது யாரு பிள்ளைகள்? விண்ணப்பம். விண்ணப்பம். விண்ணப்பத்தை அனுப்புகிறார். பாடசாலை அந்த விண்ணப்பம் கிடைத்தமை பற்றி விண்ணப்பதாரருக்கு அறிவிக்கிறது. அப்ப சொல்லுங்க, எங்களுக்கு பி என்பது பிள்ளைகள் யாரா இருக்கும்? விண்ணப்பம் கிடைத்தமை பற்றி விண்ணப்பதாரருக்கு அறிவிக்குது இல்லையா? பாருங்க, இவர் அப்ளிகேஷன் தூக்கி போடுறார். அப்ளிகேஷன் கிடைத்ததுக்கான கன்ஃபர்மேஷன் தானே விண்ணப்பதாரருக்கு போகும். சரியாடா? விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தை கொடுக்காரு. அப்ப இந்த ப்ராசஸ் தூக்கி என்னத்தை கொடுக்குது விண்ணப்பதாரருக்கு? பின்னர் பாடசாலை விண்ணப்பத்தில் உள்ள பாடசாலை விண்ணப்பம் கிடைத்தமை பற்றிய செய்தி. கரெக்டா? அல்ல அறிவித்தல். ஓ சார்.
விண்ணப்பம் கிடைத்தமை பற்றிய அறிவித்தலை தூக்கி யாரை கொடுக்கும்? அந்த விண்ணப்பத்தாரரை வாடிக்கை. கொடுக்கும். எஸ். பின்னர் பாடசாலை விண்ணப்பத்தில் உள்ள தகவல்களின் உண்மைத்தன்மையை பின்வரும் விடயங்களை செவ்வை பார்ப்பதன் மூலம் உறுதிப்படுத்துகிறது. பார்ப்போம். விண்ணப்பதாரரின் தகமைகளை உறுதிப்படுத்துறதுக்காக தகமை நியதிகள் எனும் தரவு தேக்ககத்திலிருந்து பெற்ற தகமை நியதிகளை பயன்படுத்துவதன் மூலம் பார்ப்போம். பாப்பா தகமை நியதிகளை ரைட். ப்ராசஸ் 1.1 கிடைத்தமை பற்றிய அறிவிக்கப்பட்ட விண்ணப்பத்தை விண்ணப்ப விவரங்களில் வந்து பிள்ளைகள் சேவ் பண்ணுறாங்க. சேவ் பண்ணிப்பட்டு விண்ணப்பத்தை யாருக்கு அனுப்புறான்னு சொல்லுங்க. 1.2க்கு அனுப்புறான். விளங்குதா பிள்ளை உங்களுக்கு? கிடைத்தமை பற்றி அறிவிக்கப்பட்ட விண்ணப்பத்தை டேட்டா ஸ்டோரில் சேமிச்சுட்டு டேட்டா ஸ்டோர்ல இருந்து விண்ணப்பத்தை எங்கே நோக்கி அனுப்புகிறாங்க? 1.2. 2. இந்த 1.2 தொழிற்பாடு விண்ணப்ப படிவத்தின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தல். கரெக்டா? ஓ. ரைட். இப்போ தகமை நியதிகள் எனப்படுகின்ற டேட்டா ஸ்டோர்ல இருந்து சிங்கிற லைன் வருது. அப்ப அது என்னவா ஓ. இருக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் தகமை பாருங்க. நியதி. விண்ணப்பத்தாரர் என்ற தகமைகளை சொல்றான். தகமை நியதிகள் எனும் தரவு தேக்ககத்திலிருந்து பெற்ற தகமை நியதிகளை பயன்படுத்துவதன் மூலம். அப்ப தகமை நியதிகள்ட்ட இருந்து சிங்கிற லைன்ல வாது யார் பிள்ளைகள்? தகமை நியதி. தகமை கரெக்ட். நியதி. ஓம் சார். தகமை நியதிகளை பயன்படுத்துவதன் மூலம். ஓகே. தேர்தல் தொகுதியில் பதிவு செய்திருத்தல். தேர்தல் அதிகாரியிடமிருந்து வாக்காளர் பட்டியலை கோருவதன் மூலம். அப்ப தேர்தல் அதிகாரி வாக்காளர் பட்டியலை பாடசாலைக்கு அனுப்புவாராம். பார்ப்போம். இந்த இருக்கு தேர்தல் அதிகாரி. இவங்க வாக்காளர் பட்டியலை கோரணும் இல்லையா? தேர்தல் அதிகாரியிடம் வாக்காளர் பட்டியலை கோருவதன் மூலம். அப்ப சொல்லுங்க, தேர்தல் அதிகாரி இடம் நம்ம வாக்காளர் பட்டியலை கோரணும்டா டி என்கிற லைன் யாரா இருக்கும்? வாக்காளர் பட்டியலுக்கான கோரிக்கை என்று போடலாமா? ஓம் சார். பட் டி என்பது பிள்ளைகள் வாக்காளர் பட்டியலுக்கான கோரிக்கையா இருக்கும். ஒரு கோரிக்கையை கொடுத்தா தேர்தல் அதிகாரிக்கிட்ட இருந்து இயங்குற லைன்ல வாரது யாரா இருக்கும்? வாக்காளர் பட்டியல். ஐ மீன் கரெக்ட். இங்க பாருங்க, தேர்தல் அதிகாரியிடமிருந்து வாக்காளர் பட்டியலை கோருவதன் மூலம் தேர்தல் அதிகாரி வாக்காளர் பட்டியலை பாடசாலைக்கு அனுப்புவார். அப்ப இவங்க வாக்காளர் பட்டியலுக்கு ரிக்வஸ்ட போட்டாங்கன்னா தேர்தல் அதிகாரி கிட்ட இருந்து வாரது என்ன? வாக்காளர் பட்டியல். கரெக்ட் தானே? பட் டி என்கிற யாரை குறிக்குது? வாக்காளர் பட்டியலுக்கான கோரிக்கை. இயங்குற லைன் யாரு பிள்ளைகள்? வாக்காளர் பட்டியல். பட்டியல். கரெக்டா? ரைட். ஓ. அடுத்தது பாருங்க, வதிவு. வதிவை உறுதிப்படுத்துமாறு பிரதேச செயலகத்திடம் கோருவதன் மூலம். ஸோ பிரதேச செயலகம் வதிவை உறுதிப்படுத்தி பாடசாலைக்கு தெரிவிக்கிறது. அப்ப என்ன சொல்ற? வதிவை உறுதிப்படுத்துவதற்கான கோரிக்கை தானே கரெக்ட்? ஓம். வதிவை உறுதிப்படுத்துவதற்கான கோரிக்கை. அப்ப வார தினங்களுக்கு என்ன இருக்கும் பிள்ளைகள்? வதிவை உறுதிப்படுத்திய செய்தி வருமா இல்லையா? ஓம். பதிவை உறுதிப்படுத்திய செய்தி எங்களுக்கு ஜி. ரைட். தகவல்களின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்திய பின்னர் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா நிராகரிக்கப்பட்டுள்ளதா என விண்ணப்பதாரருக்கு அறிவிக்கப்படும். அப்ப பாருங்க, 1.2 ஏற்றுக்கொண்டமை அல்லது நிராகரித்தல் பற்றிய நிலைமையை டேட்டா ஸ்டோர்ல பதியுது பிள்ளைகள். பதிஞ்சால் விண்ணப்ப படிவம் கிடைத்தமை பற்றி முறை வழிப்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த ஏற்றுக்கொண்டமை நிராகரித்தல் பற்றிய நிலைமைகளை பிள்ளைகள் ரெக்கார்ட் பண்ண மாதிரி எச்ங்கிற லைன்ல யாருக்கு போகுது? விண்ணப்பத்தாரருக்கு. அப்ப அந்த எச்ங்கிற லைன் யாரா இருக்கும் பிள்ளைகள்? நிராகரித்தல். நிராகரித்த மட்டுமா? இங்க பாருங்க, தகவல்களின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்திய பின்னர் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா அல்லது நிராகரிக்கப்பட்டுள்ளதா என்பது விண்ணப்பதாரருக்கு அறிவிக்கப்படும். அப்ப எச் என்பது ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது நிராகரித்தல் செய்தி அல்லது ஏற்றுக்கொள்ளல் அல்லது நிராகரித்தல் தொடர்பான அறிவித்தல் போடலாமா இல்லையா? ஓம். அக்செப்ட் பண்ணிட்டோமா ரிஜெக்ட் பண்ணிட்டோமான்னு சொல்லி கொடுப்பாங்க. ரைட். அதேவேளை இது விண்ணப்பத்தில் குறைக்கப்பட்டு விண்ணப்ப விவரங்கள் எனும் தரவு தேக்ககத்தில் விண்ணப்பங்கள் தேக்கி வைக்கப்படும். நான் போது பாருங்க, விண்ணப்ப விவரத்துக்கு ஏற்றுக்கொண்டமை அல்லது நிராகரித்தல் பற்றிய நிலைமை போகுதா இல்லையா?
போகுது. ரைட். பாடசாலையில் செல்லுபடியான விண்ணப்பத்தை விண்ணப்ப விவரங்கள் எனும் தரவு தேக்ககத்திலிருந்து பெற்று. எங்க இருக்கு விண்ணப்ப விவரம்? ரைட். இந்த விண்ணப்ப விவரங்களிலிருந்து தகுதி பெற்ற விண்ணப்பதாரிகளோட டேட்டாவை பெற்றுக்கொள்ளுதா இல்லையா? எந்த ப்ராசஸ் ஆம். பெற்றுக்கொள்ளுது சொல்லுங்க. பாடசாலையில் செல்லுபடியான விண்ணப்பத்தை விண்ணப்ப விவரங்கள் எனும் தரவு தேக்ககத்திலிருந்து பெற்று. பாருங்க, தகுதி பெற்ற விண்ணப்பதாரிகள் ஒரு அரோ ஒன்று போகுது. அந்த அரோ வந்து எந்த ஆம். ப்ராசஸுக்கு போகுது பார்த்து சொல்லுங்க. அந்த அரோ வந்து எந்த ப்ராசஸுக்கு போகுது? நேர்முக பரீட்சை. 1.3. 1.3 எஸ். பாடசாலையில் செல்லுபடியான விண்ணப்பத்தை விண்ணப்ப விவரங்கள் எனும் தரவு தேக்ககத்திலிருந்து பெற்று தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்காக நேர்முக பரீட்சைகளுக்கான திகதி நிர்ணயிக்கப்படும். விண்ணப்பதாரர்களை நேர்முக பரீட்சைகளுக்காக அழைப்பதோடு நேர்முக பரீட்சைகளுக்காக அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியலை கல்வி அதிகாரிகளுக்கும் அனுப்புகிறது. அப்ப சொல்லுங்க பிள்ளைகள், 1.3 ஜே என்ற லைனால கல்வி அதிகாரிக்கு வழங்குவது யாரா இருக்கும்? நேர்காணல் திகதி. அதே பட் நேரம். அப்படியா? பாருங்க, நேர்முக பரீட்சைகளுக்காக அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியல். அப்ப போற விஷயங்களுக்கு யார் பிள்ளைகள்? ஜே. நேர்முக பரீட்சைகளுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பதாரரின் பட்டியல் தானே போகுது. ஆம். விண்ணப்பதாரின் பட்டியல் கல்வி அதிகாரிக்கு அனுப்புகிறது. நேர்முக பரீட்சை நேர அட்டவணை நேர்முக பரீட்சை விவரங்கள் எனும் தரவு தேக்ககத்தில் தேக்கி வைக்கப்படும். அப்ப நேர்முக பரீட்சை விவரங்கள் என்ற டேட்டா ஸ்டோர்ல தேக்கி வைக்கப்படுற விடயம் யார் பிள்ளைகள்? நேர்முக பரீட்சை நேர அட்டவணை. கரெக்ட். ஆம் சார். பாருங்க, நேர்முக பரீட்சை நேர அட்டவணை நேர்முக பரீட்சை எனும் விவரங்கள் எனும் தரவு தேக்ககத்தில் சேமிக்கப்படும். எல்லாம் ஓகே. ஐ மட்டும் வந்து மாட்டுது. யார் வந்து மாட்டுது? ஐ. ஐ வந்து மட்டும் மாட்டுது. இப்ப ஐக்கு பொருத்தமான நாங்க அடிக்கணும். அப்ப கொஞ்சம் வாய்ச்சி பார்க்கும் பிள்ளைகள், கடைசி பந்திக்குள்ள இருக்கும் விளக்கம் இந்த ஓர்த தண்ணி வருது. ரைட். தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்காக நேர்முக பரீட்சைகளுக்கான திகதி நிர்ணயிக்கப்படும். இப்ப விண்ணப்பதாரர் நேர்முக பரீட்சைகளுக்காக அழைப்பதோடு அப்ப விண்ணப்பதாரர் வாராரா இல்லையா? அப்ப இன்டர்வியூக்கு வரக்குள்ள என்னதை பார்ப்பாங்க? கெஸ் பண்ணுவோம். அவங்களுக்கான இன்டர்வியூக்காக வழங்கப்பட்ட நேர்காணல் அட்டவணையை பார்ப்பாங்களா இல்லையா? ஆம். கிளியர். அவங்க இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பிள்ளைகள் கண்டுபிடிக்கிறத கொண்டு அவங்களுக்கு இன்டர்வியூக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கும், அல்லது டேட் ஒன்று வந்திருக்கும், அல்லது ஒரு டைமோட சேர்ந்து ஒரு அட்டவணை ஒன்று வந்திருக்கும். ஏதோ அவங்களோட இன்டர்வியூக்கான பிள்ளைகள் டாக்குமெண்ட்ஸை பார்த்து தானே இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆம் சார். விண்ணப்பதாரர் நேர்முக பரீட்சை நேர அட்டவணையை முறை வழிப்படுத்துக என்று சொன்ன ப்ராசஸுக்கு என்னத்தை வழங்குவார் சொல்லுங்க. தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்காக நேர்முக பரீட்சைகளுக்கான திகதி போடலாமா இல்லையா? யா. ஆம் நேர்முக சார். பரீட்சைகளுக்கான நேரம். திகதி அல்லது நேர்முக பரீட்சை அட்டவணை. அட்டவணை. யா. இதை கொடுக்குற மாதிரி போட்டீங்கன்னா சரி. கடுமிசி தினங்கால பியில பிள்ளைகள் முதலாவது கொஸ்டின். முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை சக்கரத்தில் பயன்படுத்தப்படுகின்ற செயல்சார் தேவைகளுக்கும் செயல் சாரா தேவைகளுக்கும் இடையே உள்ள முக்கியமான வேறுபாட்டை சுருக்கமாக விளக்குக. செயல் சார்ந்த தேவைப்பாடு என்ன? ஒரு முறைமையினால் பயனருக்கு நேரடியாக வழங்கப்படுகின்ற சேவைகள் செயல் சார்ந்த தேவைகள் ஆகும். செயல் சாரா தேவை என்ன பிள்ளைகள்? ஒரு முறைமையினால் சொல்லுங்க. ஒரு முறைமை கொண்டுள்ள இயல்புகள், பண்புகள், வரையறைகள் எல்லாம் செயல் சாரா தேவை. ரெண்டாவது கொஸ்டின். ஒரு பட்டியலில் கேட்டலாக்ல உள்ள பொருட்களை விற்பனை செய்வதற்காக ஒரு திட்டமிடப்பட்ட இ-காமர்ஸ் வலைவாசலில் இருக்க வேண்டிய செயல்சார் தேவைகளினதும் செயல் சாரா தேவைகளினதும் பட்டியல் கீழே தரப்பட்டுள்ளது. ரைட். இதுல ஏ தொடக்கம் ஜே வரை உள்ளவற்றுள் செயல் சாரா தேவைகளை இனங்கண்டு அவற்றின் முகப்படையாளங்கள் எழுதுக. செயல் சாரா தேவையா? பொருள்களின் பல்வேறு இயல்புகளை அடிப்படையாக கொண்டு பொருட்களை காண்பதற்கு பயனருக்கு வாய்ப்பளிப்பது முறைமையின் தொழிலா இல்லையா? தொழில். தொழில்.
முறைமை எந்த வலை மேலோடியிலும் தொழிற்படக்கூடியதாக இருக்கும். எல்லா ப்ரௌசர்லையும் ரன் ஆகும். அது முறைமையின் சிறப்பியல்பு. கரெக்ட். இது ஆம் தொழில் இல்லையே, எல்லா ப்ரௌசர்லையும் இயங்குமா, அது முறைமையின் இயல்பு. எனவே இது எங்களுக்கு வரும் ஆன்சர் பி வரும். முறைமை இலகுவாக பயன்படுத்தலாம், இதுவும் எங்களுக்கு இயல்பா இல்லையா? கடும் லேசா இருக்கு பயன்படுத்துற, கையாளுவது ஈஸியா இருக்குன்னு இது தொழில் பிள்ளைகள். முறைமையை பயன்படுத்துவது இலகுவாக இருப்பது என்பது முறைமையின் சிறப்பியல்பு. பியும் வரும், சியும் வரும். பொருள்கள் பற்றிய குறிப்புரைகளை முன்வைப்பதற்கு வேறு பயனர்களின் குறிப்புரைகளை வாசிப்பதற்கும் பயனருக்கு வாய்ப்பளித்தல். கமெண்ட்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பளிக்கிறது தொழிலா இல்லையா? ஆம் சார் தொழில். முறைமை தகர்ந்து விழும் சந்தர்ப்பத்தில் கூட அதிலுள்ள தரவுகள் பாதுகாக்கப்பட வேண்டியிருத்தல். பாதுகாப்பு தொழிலா, தொழில் சாரா தேவையா? தொழில் சாரா தேவை. வெரி குட், தொழில் சாரா தேவை. அப்ப ஈ வரும். ஒருவர் தனக்கு விருப்பமான பொருட்கள் பற்றிய விருப்ப பட்டியலை தயாரித்து அதனை நடைமுறைப்படுத்தி பண்ணுவதற்கு முறைமை வாய்ப்பளிப்பது தொழில். பட்டியலில் உள்ள பொருட்களை பார்ப்பதற்கு பயனருக்கு வாய்ப்பளிப்பது தொழில். முறைமையை நாளின் 24 மணித்தியாலும் வாரத்தின் 7 நாட்களும் ஆண்டின் 365 நாளும் பயன்படுத்தக்கூடியதாக இருத்தல். இது எனி டைம் இயங்குதுன்னு சொன்னதை சொல்லுது. இது சிறப்பியல்பா இல்லையா? ஆம் சார் எனவே இது வரும் ஆன்சர் எச் வரும். பயனர் பெயர்களுக்கூடாகவும் கடவுச்சொற்களுக்கூடாகவும் பயனர்களின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டியிருத்தல். யூசர் நேம் பாஸ்வேர்டை செக் பண்ற தொழிலா இல்லையா? ஆம் சார் தொழில். முறைமையில் பூகோள பயனர்களுக்கு தனிப்பயனாக்கிய பதிப்புகள் உரியதாக இருத்தல். எல்லா யூசரும் யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட வேர்ஷன் இருக்குண்டா அது முறைமையின் சிறப்பியல்பா இல்லையா? எல்லா ஆம் சார் லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணலாம், அது முறைமையின் செயற்பாடு இல்லை, சிறப்பியல்புகள் பிள்ளைகள். அப்ப ஜேயும் வரும். அப்ப எங்களுக்கு வாரது பிள்ளைகள் செயல் சாரத்தவை பி வரும், சி வரும், இ வரும், எச் வரும், ஜே வரும். கிளியர்? இதோட 2018 முடியுது. அப்போ நாங்கள் மிச்சத்த பிள்ளைகள் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. பாய்.